இப்போ இந்த பரம படத்தில் 11 வரிசை 11 11க்கு 11 121 கட்டங்கள், அதுக்கு மேலே ஒரு 11 கட்டம், ஆக 132 கட்டங்கள். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் வைகுண்டநாதன் பரமபதநாதன், அதில் இந்த 11 பேர் நிற்பாங்க, யாரெல்லாம் வைகுண்டத்தில் இருக்காங்கங்கிறதெல்லாம். ஆக நம்ம இங்கே பூலோகத்தில் இருந்துக்கிட்டே வைகுண்டத்தில் நாம் என்னெல்லாம் பார்க்க போகிறோம், அங்கே என்னெல்லாம் இருக்குங்கிறத சாஸ்திரங்கள் சொன்னதை வச்சு அவங்க வரைஞ்ச படத்தை 16-17 நூற்றாண்டுகளில் நாயக்கமார் ஆண்ட பொழுது எங்கே பார்த்தாலும் அந்த தெலுங்கு பேசுகிறவங்க மட்டும் இல்லை, தமிழ் பேசுகிறவங்க மட்டும் இல்லை, இங்கே எல்லாருமே இந்த விளையாட்டை ஆரம்பித்தாங்க. அதில் தெலுங்கு தெரியாதவங்களுக்கு புரியலை, அது என்னமோ தெலுங்கில் எழுதியிருக்குன்ன பொழுது அதுக்காக என்ன பண்ணாங்க, அடுத்த முறை இதே இந்த துணியில் படாம்னு சொல்லுவாங்க, படாம் துணியில் எழுதுறது, அதில் எழுதுகிற போது ஒரு ஸ்திரீ, பரஸ்திரீ, கமனம், ராவணன், அப்படியெல்லாம் ஒரு பாம்புக்கு ஒரு பேர், ஒரு ஏணிக்கு ஒரு பேர். இப்போ இந்த ஏணிங்கிறது வாழ்க்கையில் சோபானம் அப்படின்னாக்கா படிக்கட்டு, பரமபத சோபான பட்டம், பட்டம்னா சித்திரம், சோபானம் அப்படின்னா படிக்கட்டு, ஏணி படிக்கட்டும் படிக்கட்டு தான். கோவில் படிக்கட்டு கூட சுவாமி சோபான படியில் இறங்கி வராருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த படிக்கட்டுங்கிறது வாழ்க்கையில் நம்மளை உயர்த்துகிற ஒரு உருவகப்படுத்தினது. இந்த விளையாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 11x11 121 நம்மளுக்கு உண்டான வாழ்க்கையாக இருக்கும். எவன் ஒருவன் பெண்ணை ஆசைப்படுகிறானோ அவன் ராவணன் போல் இங்கே வந்து விடுவான். அப்புறம் ஒரு பாம்போட பேர் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த விளையாட்டாக விளையாடி எங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமா, எந்தெந்த பாம்பு, துரியோதனன் ஒரு பாம்பு, தட்சகன் ஒரு பாம்பு, எல்லா பாம்புக்கும் பேர் தெரியும். ஏணி எந்த லோகத்தில் கொண்டு போய் சேர்க்குது அதுவும் தெரியும், கோலோகம்னு போட்டிருப்பான். இப்போது உங்களுக்கு ஒரு க்ளோஸ்அப் காட்டுற பொழுது தான் நான் இந்த பரமபதத்தை பற்றி என்ன சொல்கிறேங்கிறது நல்லா புரியும். எப்படியும் க்ளோஸ்அப் காட்டுவோம், பார்ப்பீங்க, இருந்தாலும் நான் பார்க்குறத உங்களுக்கு சொல்லணும். இதில் சந்திர சூரியர்லேருந்து பயிர்கள்லேருந்து டார்வின்ஸ் தியரின்னு சொல்கிறோமே, இங்கேருந்து ஆரம்பித்து அப்புறமா தான் மனிதன் வந்தான், அதுவே ஓர் உயிர், இரண்டாம் உயிர், மூணாம் உயிர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதில் புல்லும் போட்டிருப்பான், ஆயுதங்கள் போட்டிருப்பான், வீரன் போட்டிருப்பான். நீங்கள் ஒன்றொன்றும் பார்க்குற பொழுது மனிதன் எந்தெந்த நிலையில் இருக்கிறான், எங்கேருந்து எங்கே போகிறது சறுக்கி விழறான், அவன் எங்கேருந்து எங்கே போகிற போது சறுக்கி விழுகிறான்ங்கிறதெல்லாம் அதை ஒரு கெட்ட குணங்கள்லாமும் சொல்லியிருக்கும். காமம், பேராசை, தீய குணம், வஞ்சகம் அப்படின்றதெல்லாம் போடுற போது நமக்கு அர்த்தமே தெரியாது. ஒரு 6-7 வயசில் உட்காந்து தாயம் உருட்டு அப்படின்னாக்கா இப்படி உருட்டி பிள்ளைங்க போட்டு 6 விழுந்திருக்கு பாட்டி, மராட்டம் உண்டு ஆடு அப்படிம்பாங்க. 6க்கு மராட்டம், 5க்கு மராட்டம், தாயம் ஆடினா மராட்டம், 12 விழுந்தால் மராட்டம் உண்டு. இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்க போதே என்ன சொல்லுவாங்க, பாத்தியா இது என்ன போட்டிருக்கீங்க படித்து பாரு அப்படிம்பாங்க. தமிழில் கோலோகம்னு நம்ம படிப்போம். கோலோகம்னாக்கா நீ புண்ணியம் பண்ணினா அங்கே போவேன், அதுக்கு மேலே ஸ்வர்கலோகம், அப்புறம் தப்போலோகம், இப்படி ஒன்றொன்னா கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை தந்தது இந்த பரமபத சோபான படம். உங்களில் எத்தனை பேருக்கு இது ஆடின அனுபவம் இருக்குது, அதை கொஞ்சம் நீங்கள் அப்படியே தூசி தட்டி திருப்பி நீங்கள் யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அதில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு மனசில் பதிஞ்சிருக்கிற நல்ல குணங்கள், தீய குணங்கள், எதனால் என்ன விளையுங்கிறதெல்லாம் அன்றைக்கி உங்களுக்கு உள்ளே போட்டிருந்த அந்த சின்ன விதை தான். இந்த விதையை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு போடணும். இப்போ உட்காந்து we all play together, my grandchildren come from the US, ரைட்டு, எல்லோரும் பரமபதம் ஆடுறீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா, அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அந்த படத்தை பெரிசாக போட்டு அதில் என்னெல்லாம் இருக்குங்கிறத ஒன்றொன்னா காட்ட போகிறோம். ஒன்றொன்னா காட்டுற போது புரியாதவங்க புரிஞ்சுக்கங்க, குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இப்போ ஒரு டூர் அடிக்கலாமா அதில்? என்னங்க நான் சொல்கிறதெல்லாம் கேட்டவுடனே உங்களுக்கு ஆசையாக இருக்கா, எங்களுக்கும் பரமபதம் எல்லாம் ஆடணும், இப்போ நீங்கள் வச்சிட்ருக்கிற அதே படம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இது ஒரு ஸ்பெஷல் படம். என்னன்னு கேட்குறீங்களா? இதில் ப ர ம ப த சோ பா ந பாட்டா மூ அது மட்டும்தான் தெலுங்கில் எழுதியிருக்கோம், பாக்கி எல்லாமே சுத்த தமிழில் எழுதப்பட்டிருக்கு. எப்படி? உங்களுக்காக சிறப்பாக இந்த நிகழ்ச்சிக்காக பண்ணப்பட்டது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்,
பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், எந்த சைஸில் வேணால் எடுத்துக்கலாம். அமெரிக்காவில் இருக்கிற உங்கள் கொள்ளு பேத்திக்கெல்லாம் கூட இந்த லிங்க் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க டவுன்லோட் பண்ணி ஆடட்டுமே. என்ன, நீங்கள் எது தாயக்கட்டை மட்டும்தானே வாங்கி அனுப்பணும். அடுத்த தடவை வரும்போது எல்லாருக்கும் இன்ஸ்ட் ஆஃப் சாக்லேட்ஸ் பை தெம் திஸ். சரி, இப்போது இந்த பரமபத சோபான படத்தில் என்னெல்லாம் இருக்குது, அதில் என்னெல்லாம் கவனிக்கணுங்கிறத சொல்கிறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல முடியும். சரிங்களா?